அல்லாஹ்வின் தூதர் என்ன சொன்னார்கள்? ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கும் பொழுது அந்த பெண்ணுக்கு 4 விஷயங்களை பார்க்கப்படும். அந்த பெண்ணுடைய அழகை பார்க்கப்படும். அந்த பெண்ணுடைய அழகின் காரணமாக அவர்களை திருமணம் முடிப்பார்கள். இரண்டாவது, அந்த பெண்ணுடைய சொத்து மதிப்பு, அந்த பெண்ணுடைய காசு, அதை பார்த்து திருமணம் முடிப்பார்கள். மூன்றாவது, அந்த பெண்ணுடைய குடும்ப அந்தஸ்து, மிக சிறந்த ஒரு நல்ல குடும்பத்துல, மிக உயர்ந்த குடும்பத்துல, மிக ஒரு ஷரீஃபான குடும்பத்துல பிறந்திருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கும். குடும்ப அந்தஸ்தின் காரணமாக அந்த பெண்ணை திருமணம் முடிக்க ஆசைப்படுவார்கள். நான்காவது, அந்த பெண்ணுடைய ஒழுக்கமும் மார்க்கமும் சரியாக இருப்பதின் காரணமாக முஸ்லிம்கள் திருமணம் செய்வார்கள். இதில் சிறந்தது தீனை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் தூதர் இந்த 4 விஷயங்களில் சிறந்ததை எதை சொல்லுகிறார்கள்? உங்களுடைய அந்த பெண்ணுடைய மார்க்கத்தை பார்த்து நீங்கள் திருமணம் முடியுங்கள். இன்று நாங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு அந்த ஒரு விஷயம்தான். இன்று நாங்கள் மார்க்கத்தை பார்ப்பதில்லை. அந்த பெண் ஹிஜாபாக இருக்கிறார்களா, அந்த பெண்ணு தன்னுடைய சொந்தக்காரர்கள், உறவினர்கள் அல்லது வரக்கூடிய சொந்தக்காரர்கள், மாமியாராக இருக்கட்டும் அல்லது கணவனுடைய சொந்தக்காராக இருக்கட்டும், எந்த அடிப்படையில் எப்படி இருப்பார்கள், இப்படிப்பட்ட கேள்விகளை நாங்கள் கேட்பதில்லை. என்ன கேள்வி கேட்போம்? கணவன் சார்ந்த விஷயங்களில் மனைவி என்ன கேள்வி கேட்பாங்க, மனைவி சார்ந்த விஷயங்களில் கணவன் என்ன கேள்வி கேட்பாங்க. இதெல்லாம் ஆராய்த்து பார்க்கும் பொழுது எல்லாம் இந்த உலக சம்பந்தப்பட்டதாக தான் இருக்கும். என்னைக்காவது அந்த பெண்ணை பார்க்கும் பொழுது, திருமணம் முடிப்பதற்கு முன்பாக அந்த பெண்ணை பார்க்கும் பொழுது ஒரு கேள்வி, அல்லாஹுக்கு இணை வைக்காமல் என்னை பொருந்தி கொண்டு இந்த உலகத்தில் சொர்க்கத்துக்காக வாழக்கூடிய நல்ல சாலிஹான பெண்ணாக வாழ ஆசை இருந்தால் மட்டுமே என்னை திருமணம் முடியுங்கள் என்று என்னைக்காவது நாங்கள் ஒரு முறை இந்த கேள்வி கேட்டிருப்போமா? என்னுடைய பெற்றோர்கள் தான் எனக்கு முதன்மையானவர்கள், ஏன் அவர்கள் தான் என்னை பெற்றெடுத்தார்கள், அவர்களுடைய அந்தஸ்துக்கு மேல் உன்னுடைய அந்தஸ்து இருக்காது, அதனால நீ என்னுடைய பெற்றோர்களை எந்த மதிப்பீடு எந்த மதிப்பு பார்ப்பாய் என்று ஒழுக்கம் சார்ந்த விஷயங்கள், மார்க்கம் சார்ந்த விஷயங்கள் நம்மளுடைய பெற்றோர்களிடம், நம்மளுடைய அந்த மனைவியிடம், அந்த வரக்கூடிய மனைவியிடம், அந்த பெண்ணிடம் கேட்பது கிடையாது. அந்த பெண்ணுக்கு என்ன அஹ்லாக் இருக்கிறது, என்ன ஒழுக்கம் இருக்கிறது, என்ன மார்க்கம் இருக்கிறது, இதெல்லாம் பார்ப்பதில்லாம வெறும் வயதை பார்க்கின்றோம், வெறும் அழகை பார்க்கின்றோம். وَلْتَكُنْ مِنْكُمْ أُمَّةٌ يَدْعُونَ إِلَى الْخَيْرِ وَيَأْمُرُونَ بِالْمَعْرُوفِ وَيَنْهَوْنَ عَنِ الْمُنْكَرِ وَأُولَئِكَ هُمُ الْمُفْلِحُونَ. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن محمدا عبده ورسوله. فقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان الحميد بعد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. بسم الله الرحمن الرحيم.
وَلَقَدْ خَلَقْنَا الْإِنسَانَ وَنَعْلَمُ مَا تُوَسْوِسُ بِهِ نَفْسُهُ وَنَحْنُ أَقْرَبُ إِلَيْهِ مِنْ حَبْلِ الْوَرِيدِ إِذْ يَتَلَقَّى الْمُتَلَقِّيَانِ عَنِ الْيَمِينِ وَعَنِ الشِّمَالِ قَعِيدٌ مَا يَلْفِظُ مِنْ قَوْلٍ إِلَّا لَدَيْهِ رَقِيبٌ عَتِيدٌ وَجَاءَتْ سَكْرَةُ الْمَوْتِ بِالْحَقِّ ذَلِكَ مَا كُنْتَ مِنْهُ تَحِيدُ وَنُفِخَ فِي الصُّورِ ذَلِكَ يَوْمُ الْوَعِيدِ وَجَاءَتْ كُلُّ نَفْسٍ مَعَهَا سَائِقٌ وَشَهِيدٌ لَقَدْ كُنْتَ فِي غَفْلَةٍ مِّنْ هَذَا فَكَشَفْنَا عَنْكَ غِطَاءَكَ فَبَصَرُكَ الْيَوْمَ حَدِيدٌ بسم الله الرحمن الرحيم وقال النبي صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وقال أيضا فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم அல்லாஹுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சி முறித்தாகட்டும். அந்த வல்ல ரஹ்மானின் சாந்தியும் சமாதானமும் அருளும் கிருபையும் நேசமும் பாசமும் அனைத்து தூதர்கள் மீதும் குறிப்பாக நமது உயிருக்கும் மேலானவர் கனிமணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தாரின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் இன்னும் இந்த இஸ்லாத்துக்காக தியாகம் செய்த அனைத்து இமாம்கள் சலஃபுகள் முன்னோர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்த வாழுகின்ற முஸ்லிமான அனைத்து ஆண்கள் பெண்கள் குறிப்பாக இந்த இறை இல்லத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலோட்டமாக என்று கூறி என்னுடைய இந்த ஜுமாவின் உரை நான் ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, இன்று இன்ஷா அல்லாஹ் உலகத்தின் சிறந்த பொக்கிஷம் என்ற தலைப்பில் சுருக்கமாக பார்ப்போம். இந்த உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏராளமான அருட்கொடைகளை நம்மை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றான். அல்லாஹ் நம்முடைய உடல்ல இருந்து நம்மை வாங்கக்கூடிய பொருளிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய காற்றிலிருந்து எல்லா விதத்திலும் அல்லாஹுடைய அருட்கொடை அப்படி கொட்டி கிடைக்கிறது. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அருட்கொடை எல்லாம் கொடுத்து விட்டு இந்த உலகத்தில் நிறைய பொக்கிஷங்களை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். அது காசாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், நாம செய்யக்கூடிய வியாபாரமாக இருக்கட்டும், நாம் பெற்றெடுத்த பிள்ளையாக இருக்கட்டும், எதுவாக கூட இருக்கலாம், நாம உழைத்து சம்பாதித்த நம்முடைய வீடாக இருக்கட்டும், எல்லாம் ஒரு விதத்தில் அல்லாஹுடைய ஒரு பொக்கிஷம், அல்லாஹ் கொடுத்த ஒரு ரிஸ்க் தான். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கொடுத்த இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொக்கிஷங்களில் மிக சிறந்த பொக்கிஷம் அல்லாஹ்வின் தூதர் எதை குறித்து சொல்லுகிறார்கள்? அல் மர்அத்து ஸாலிஹா. சஹீஹ் ஹதீஸ்ல வரக்கூடிய ஹதீஸ், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், அத்துன்யா குல்லுஹா மதா. இந்த உலகத்தில் இருக்கக்கூடியது என்ன? எல்லாமே ஒரு பொக்கிஷம் தான். குல்லுஹா மதா, எல்லாமே ஒரு பொக்கிஷம் போலதான், ஒரு மதா, ஒரு பொருள் போலதான். எல்லாமே பயன்படுத்தக்கூடிய, எல்லாமே நம்மளுடைய நமக்கு தேவையாக இருக்கக்கூடிய எல்லாமே அல்லாஹ் கொடுத்த இந்த அருட்கொடைகள் ஒரு பொக்கிஷங்கள் தான். ஆனால் வகைரு மதாஇத் துன்யா, ஆனால் இந்த உலகத்துடைய மிக சிறந்த பொக்கிஷம் என்ற அல்லாஹ்வின் தூதர் சொல்லும் பொழுது அல் மர்அத்து ஸாலிஹா, சிறந்த பெண்மணி, சிறந்த மனைவி என்ற அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். உண்மையாகவே சொல்ல போனால் இந்த உலகத்தில் யாருக்கு அல்லாஹ் நாடுகின்றானோ அவர்களுக்காக தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மிகப்பெரிய ஒரு அருட்கொடையை கொடுக்கின்றான். திருமணம் என்பது ஒவ்வொரு மனிதரும் செய்யக்கூடிய, இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய ஒரு காரியம்தான். ஆனால் அந்த திருமணத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு மன திருப்தி, மன அமைதி எல்லோருக்கும் அந்த மனைவி மூலமாக அல்லது அந்த கணவன் மூலமாக கிடைக்கிறதா என்று கேள்வி கேட்டால் 90% மக்கள் சொல்லக்கூடிய பதில் இல்லை. திருமணமாகி 20 வருடம், 30 வருடம், 40 வருடம் பேத்தி பிள்ளையை பெற்றெடுக்கக்கூடிய பல பேரும் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? திருமணமாகி இவ்வளவு வருடம் ஆனாலும் வீட்டுல சந்தோஷம் இல்லை. இது நாங்கள் சாதாரணமாக கேட்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இன்று நாங்கள் பார்க்கின்றோம். அப்ப அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை நம்முடைய கண்களுக்கு முன்னால் அப்படியே உண்மையாக தெரிகின்றது. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்களே, சிறந்த பொக்கிஷம். அப்ப யாருக்கெல்லாம் அல்லாஹ் நாடுகின்றானோ அவர்களுக்கு தான் அந்த சிறந்த ஜோடி அல்லாஹ் கொடுப்பான்.
அப்ப அந்த சிறந்த ஜோடி கிடைப்பதற்காக, நல்ல மனைவி கிடைப்பதற்கும், ஒரு பெண்ணுக்கு நல்ல கணவன் கிடைப்பதற்கும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன வழிமுறை நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள்? திருமணம் முடிப்பதற்கு முன்பாகவே நாங்கள் அதனை தயாரிப்புகளை செய்ய வேண்டும். என்ன தயாரிப்பு? நாங்கள் பெண்ணை தேடும் பொழுது அந்த நல்ல மனைவியை, அல் மர்அத்து ஸாலிஹாவை நாங்கள் தேட வேண்டும். முதல் தவறு எங்கெந்த நடக்கிறது என்று சொன்னால், ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுது, திருமணம் முடிப்பதற்காக பார்க்கும் பொழுது, யாருக்கெல்லாம் திருமணம் ஆகிவிட்டதோ அவர்களுக்கும் சரி, யாருக்கெல்லாம் திருமணம் இன்னும் ஆகவில்லையோ அவர்களுக்கும் சரி, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த உபதேசத்தை நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் என்ன சொன்னார்கள்? ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கும் பொழுது அந்த பெண்ணுக்கு 4 விஷயங்களை பார்க்கப்படும். அந்த பெண்ணுடைய அழகை பார்க்கப்படும். அந்த பெண்ணுடைய அழகின் காரணமாக அவர்களை திருமணம் முடிப்பார்கள். இரண்டாவது, அந்த பெண்ணுடைய சொத்து மதிப்பு, அந்த பெண்ணுடைய காசு, அதை பார்த்து திருமணம் முடிப்பார்கள். மூன்றாவது, அந்த பெண்ணுடைய குடும்ப அந்தஸ்து, மிக சிறந்த ஒரு நல்ல குடும்பத்துல, மிக உயர்ந்த குடும்பத்துல, மிக ஒரு ஷரீஃபான குடும்பத்துல பிறந்திருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கும். குடும்ப அந்தஸ்தின் காரணமாக அந்த பெண்ணை திருமணம் முடிக்க ஆசைப்படுவார்கள். நான்காவது, அந்த பெண்ணுடைய ஒழுக்கமும் மார்க்கமும் சரியாக இருப்பதின் காரணமாக முஸ்லிம்கள் திருமணம் செய்வார்கள். இதில் சிறந்தது தீனை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் தூதர் இந்த 4 விஷயங்களில் சிறந்ததை எதை சொல்லுகிறார்கள்? உங்களை அந்த பெண்ணுடைய மார்க்கத்தை பார்த்து நீங்கள் திருமணம் முடியுங்கள். இன்று நாங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு அந்த ஒரு விஷயம்தான். இன்று நாங்கள் மார்க்கத்தை பார்ப்பதில்லை. அந்த பெண் ஹிஜாபாக இருக்கிறார்களா, அந்த பெண்ணு தன்னுடைய சொந்தக்காரர்கள், உறவினர்கள் அல்லது வரக்கூடிய சொந்தக்காரர்கள், மாமியாராக இருக்கட்டும் அல்லது கணவனுடைய சொந்தக்காரராக இருக்கட்டும், எந்த அடிப்படையில் எப்படி இருப்பார்கள், இப்படிப்பட்ட கேள்விகளை நாங்கள் கேட்பதில்லை. என்ன கேள்வி கேட்போம்? கணவன் சார்ந்த விஷயங்களில் மனைவி என்ன கேள்வி கேட்பாங்க, மனைவி சார்ந்த விஷயங்களில் கணவன் என்ன கேள்வி கேட்பாங்க. இதெல்லாம் ஆராய்த்து பார்க்கும் பொழுது எல்லாம் இந்த உலக சம்பந்தப்பட்டதாக தான் இருக்கும். என்னைக்காவது அந்த பெண்ணை பார்க்கும் பொழுது, திருமணம் முடிப்பதற்கு முன்பாக அந்த பெண்ணை பார்க்கும் பொழுது ஒரு கேள்வி, அல்லாஹுக்கு இணை வைக்காமல் என்னை பொருந்தி கொண்டு இந்த உலகத்தில் சொர்க்கத்துக்காக வாழக்கூடிய நல்ல சாலிஹான பெண்ணாக வாழ ஆசை இருந்தால் மட்டுமே என்னை திருமணம் முடியுங்கள் என்று என்னைக்காவது நாங்கள் ஒரு முறை இந்த கேள்வி கேட்டிருப்போமா? என்னுடைய பெற்றோர்கள் தான் எனக்கு முதன்மையானவர்கள், ஏன் அவர்கள் தான் என்னை பெற்றெடுத்தார்கள், அவர்களுடைய அந்தஸ்துக்கு மேல் உன்னுடைய அந்தஸ்து இருக்காது, அதனால நீ என்னுடைய பெற்றோர்களை எந்த மதிப்பீடு எந்த மதிப்பு பார்ப்பாய் என்று ஒழுக்கம் சார்ந்த விஷயங்கள், மார்க்கம் சார்ந்த விஷயங்கள் நம்மளுடைய பெற்றோர்களிடம், நம்மளுடைய அந்த மனைவியிடம், அந்த வரக்கூடிய மனைவியிடம், அந்த பெண்ணிடம் கேட்பது கிடையாது. அந்த பெண்ணுக்கு என்ன அஹ்லாக் இருக்கிறது, என்ன ஒழுக்கம் இருக்கிறது, என்ன மார்க்கம் இருக்கிறது, இதெல்லாம் பார்ப்பதில்லாம வெறும் வயதை பார்க்கின்றோம், வெறும் அழகை பார்க்கின்றோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸில் என்ன சொன்னார்கள்? அந்த பெண்ணுடைய மார்க்கத்தை பாருங்கள். உண்மையாகவே சொல்ல போனால், ஒரு இஸ்லாமிக்கு கவுன்சிலராக இருக்கக்கூடிய நான், பல ஃபேமிலியுடைய சில பிரச்சனைகள் அல்லது குடும்பத்துடைய சில பிரச்சனைகள் என்னிடத்தில் வரும் பொழுது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதில் 95% மிகப்பெரிய பிரச்சனைக்கு காரணம் அந்த பெண்ணுடைய ஒழுக்கமும் மார்க்கம் சரியாக இல்லாததன் காரணமாக தான். மிகப்பெரிய காரணம் இதுதான். ஆமா பாய், அப்ப தெரியல எனக்கு, அந்த நேரத்தில் அந்த பொண்ணு நல்ல ஆலிமா படிச்சாங்க, அவ்வளவுதான் தெரியும், அதனால திருமணம் முடிச்சிட்டோம். ஆலிமா படிப்பது அது கல்வி. அல்லாஹ்வின் தூதர் மார்க்கத்துடைய கல்வியை பாருங்கள் என்று சொல்லவில்லை, மார்க்கத்துடைய நடைமுறையை பாருங்கள், அவர்களுடைய அமலில் எப்படி இருக்கிறார்கள் அதை பார்க்க வேண்டும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆலிமா முடித்தவர்களும் அல்லது ஆலிம் முடித்தவர்களும் எல்லோரும் கல்வியை கொண்டு அமல் செய்கிறார்கள் என்று கேட்டால் கிடையாது. இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்த நல்ல ஆலிம்கள், நல்ல ஆலிமாக்களை தவிர இல்லை என்று சொன்னால் பல செய்திகளை நாங்கள் கேட்கின்றோம். பல பகுதிகளில் ஆலிமா முடிச்சு மாற்று சகோதரர்களை மதம் மாறி இஸ்லாத்தை விட்டு வெளியேறி திருமணம் முடிக்கக்கூடிய சூழ்நிலை நாங்கள் இந்த காலகட்டத்தில் பார்க்கின்றோம். அதுக்கு எல்லாம் என்ன காரணம்? மார்க்கத்தில் முழுமையாக நுழையவில்லை, மார்க்கத்தை முழுமையாக கடைபிடிக்கவில்லை.
கணவனுடைய வார்த்தையை விட, கணவனுடைய சத்தத்தை விட உயர்த்தி பேசக்கூடிய நிலைமை இன்னைக்கு மாறிவிட்டது. என்ன காரணம்? மார்க்கத்தில் நடைமுறை இல்லை, மார்க்கம் முழுமையாக தெரியவில்லை, மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றவில்லை. கணவனை அடிக்கக்கூடிய, துன்புறுத்தக்கூடிய, கெட்ட வார்த்தையில் பேசக்கூடிய பல பெண்கள் முஸ்லிம்களை நாங்கள் பார்த்து இருக்கிறோம், பல செய்திகளை நாங்கள் கேட்டு இருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்படிப்பட்ட நிலைமை இருக்கும் பொழுது எப்படி வீட்டில் பரக்கத் வரும்? எப்படி அந்த ஜோடியில், எப்படி அந்த கணவன் மனைவி உறவில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அந்த அல்லாஹ்வுடைய அந்த சுகூன், அந்த அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வசனம் இருக்கிறது, وَمِنْ آيَاتِي أَنْ خَلَقَ لَكُمْ مِنْ أَزْوَاجِكُمْ. அல்லாஹ் உங்களை மத்தியிலே ஒரு கணவன், ஒரு ஜோடியை உருவாக்கி இருக்கிறான். கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன். அந்த ஜோடியை உருவாக்கி எதற்காக? அல்லாஹ் லிதஸ்குனு இலைஹா, மன நிம்மதியை பெற வேண்டும் என்பதற்காக தான். வஜஅல பைனக்கும் மவத்தத்தன் வரஹ்ம, ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசத்தை, அன்பை பரிமாறி கொண்டு அவர்கள் வாழ வேண்டும். அந்த ஒரு நோக்கத்திற்காக தான் அல்லாஹ் இந்த ஜோடி உருவாக்கி இருக்கிறான். இல்லை என்று சொன்னால் இந்த திருமணம் இந்த முஸ்லிம்கள், இந்த மனித சமுதாயத்திற்காக அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய பொக்கிஷம். இந்த மனிதர்களை தவிர வேற எந்த ஒரு படிப்பினங்களும் திருமணம் செய்யாமல் தான் தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ஒரு வழிமுறையை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறான். அப்ப வீட்டில் வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு 95% காரணம் என்னமாக இருக்கும்? மார்க்கத்தை பின்பற்றாமல் இருப்பார்கள். கணவன் ஒரு தவறை செய்திருந்தாலும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? உணர்ச்சி வசப்பட்டு நாங்கள் என்ன செய்கின்றோம்? நாம கோவாகிறோம். நாம கோபப்பட்டு என்ன செய்கிறோம்? ஏதாவது ஒரு நம்ம தவறா செய்கிறோம். ஒரு பெண்ணாக இருக்கக்கூடியவர்கள் நாம ஏதாவது ஒரு தவறாக முடிவு எடுக்கின்றோம். இல்லை என்புக்குரியவர்களே, தாய்மார்களே, பெண்களே, கவனமாக கேளுங்கள். கணவன் தவறே செய்திருந்தாலும் நல்ல மனைவியாக இருக்கக்கூடிய நான் அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய பயத்தை நான் என்னுடைய கணவனுக்கு அதிகப்படுத்த வேண்டும். உதாரணத்திற்கு, ஒரு நல்ல மனைவியாக இருந்த நான், என்னுடைய கணவன் ஏதோ ஒரு சில பெண்களிடம் தவறாக மெசேஜ் மூலமாக பேசுகின்றான். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய பயத்தை நான் அச்சமுட்டி எச்சரிக்கை செய்தால், இந்த காரியத்தை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். நாளை மறுமையில் இதற்காக அல்லாஹ்வை தண்டித்தால் அதற்கு நான் பொறுப்பல்ல. ஆனால் இந்த நேரத்தில் சொல்லக்கூடிய கட்டாயம் எனக்கு இருக்கிறது. செய்யக்கூடிய தவறு மிகப்பெரிய தவறு. அந்நிய பெண்ணிடம் தவறாக பேசுவது மிகப்பெரிய தவறு. இது கையின் விபச்சாரம், இது கேட்கக்கூடிய காதோடைய விபச்சாரம். ஏதாவது தவறாக பார்த்தால் அது கண்ணுடைய விபச்சாரம் என்று நாங்கள் அல்லாஹ்வுடைய பயத்தை நாங்கள் அவர்களுக்கு எடுத்து சொல்வோம் என்று சொன்னால், அல்லாஹுக்காக வாழக்கூடிய அந்த கணவன் மனைவி கண்டிப்பாக அந்த தவறிலிருந்து தௌபாவு செய்து மீண்டும் வருவார்கள். ஆனால் நாங்கள் இன்று செய்யக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? ஒரு நல்ல மனைவியாக இருந்து நாங்கள் குர்ஆன் ஹதீஸை விட்டுவிட்டு உலகத்தை சார்ந்த மனிதர்களை போகின்றோம். இன்னைக்கு நடக்கின்றது பார்க்கின்றோம். எந்த மனிதனுக்கு குர்ஆன் ஹதீஸ் தெரியவில்லையோ, ஆனால் நமக்கு என்ன, ஒரு முஸ்லிமாக இருக்கக்கூடிய நான் எப்படி ஒரு கணவன் வாழ வேண்டும், எப்படி ஒரு மனைவி வாழ வேண்டும், அவர்களுக்கு மத்தியில் எப்படி உறவை பேணிக் கொள்ள வேண்டும் என்று எல்லா விஷயங்களும் குர்ஆன் ஹதீஸில் அவ்வளவு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு சிறிது பிரச்சனையான பிறகு என்ன போகிறோம்? எங்கே போகிறோம்? குர்ஆன் ஹதீஸை தெரியாத, உலகத்துடைய கலாச்சாரத்தை படித்த ஒரு கவுன்சிலர்கிட்ட, ஒரு கோர்ட்டிட்ட, ஒரு வக்கீல்கிட்ட, ஒரு ஜட்ஜிட்ட போய் நிக்கிறோம். நீங்க எங்களுக்கு நியாயத்தின் தீர்வையும் எங்களுக்கு நீதியும் கொடுங்க. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் கொடுத்த நீதியை விட்டு விட்டு மனிதன் சார்ந்த சட்டத்துடைய நீதி நியாயத்தின் மீது நமக்கு அதிகமாக நம்பிக்கை வந்து விட்டது. அப்ப நல்ல மனைவி என்று சொன்னால் எதன் பக்கம் சாய வேண்டும்? எதன் பக்கம் நம்பிக்கை வைக்க வேண்டும்? குர்ஆன் ஹதீஸ் இருந்து இதற்கான என்ன தீர்வு? குர்ஆன் ஹதீஸ் இருந்து என்னுடைய கணவன் தவறே செய்ததாலும், என்ன தண்டனையாக இருந்தாலும் சரி, என்ன ஒரு தவறாக இருந்தாலும் சரி, என்ன கஃபாராவாக இருந்தாலும் சரி, குர்ஆன் ஹதீஸ் இருந்து அவர்களுக்கு சொல்ல வேண்டும். அப்ப நல்ல மனைவி என்ன செய்வாங்க? எப்போதும் கணவனுடைய பேச்சு கேட்டு இருப்பாங்க. இஸ்லாம் அதை தான் சொல்லுகின்றது. அல்லாஹ்வும் தூதரையும் பேச்சு கேட்டு, கணவனுடைய பேச்சை கேட்டு இந்த இஸ்லாத்துடைய 5 தூண்களை சரியாக நிறைவேற்றினால் போதும், அல்லாஹ் அந்த பெண்ணுக்கு சொர்க்கத்துடைய 8 வாசல்களையும் திறக்குகின்றான். எந்த வாசல்கள் மூலமாகவும் அந்த பெண் நுழையலாம். அப்படிப்பட்ட பாக்கியம் ஆண்களுக்கு கிடையாது. நீங்க மனைவியை நல்லா பார்த்துக்கோங்க,
நீங்க ஐவேளை தொழுங்க, ஜகாத்து, நோன்பு, ஹஜ் இதெல்லாம் செஞ்சுட்டு சொர்க்கத்தை 8 வாசலும் நுழையலாம் என்ற சிறப்பு ஆண்களுக்கு கிடையாது. மாறாக மனைவியை பார்க்க வேண்டும் என்று ஒரு கடமையாக தான் அல்லாஹ் கணவனுக்கு ஆண்களுக்கு சொல்லி இருக்கின்றான். ஆனால் மனைவிக்கு நீங்கள் இதை செய்தால், கணவனுடைய பேச்சை கட்டுப்பட்டு நடந்தால், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை அமைந்து கொண்டால், இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமையில் அல்லாஹ் பொருந்தி கொண்டால் சொர்க்கத்துடைய 8 வாசல்கள் மூலமாக மலக்குமார்கள் உங்களை அழைப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்காக வாழ்ந்தவர்கள், தன்னுடைய கணவனுடைய பேச்சை கேட்டு நடந்தவர்கள், இந்த வாசல் மூலமாக வாருங்கள் என்று அவர்கள் அன்புடன் அழைப்பார்கள். அப்படிப்பட்ட பாக்கியம் அந்த நல்ல சாலிஹான பெண்களுக்கு கிடைக்கும். ஆனா ஆண்களாக இருக்கக்கூடிய நாம் அந்த ஒரு பாக்கியத்தை நாம் கொடுப்பதில்லை. அப்படிப்பட்ட நல்ல சாலிஹான பெண்களை நாங்களும் தேடுவதில்லை. எப்படிப்பட்ட நிலைமை வந்து விட்டது என்று சொன்னால், அந்த பெண்ணு அந்த கம்பெனியில ஒர்க் பண்ணாதான் நான் வேலைக்கு அந்த பெண்ணை திருமணம் முடிப்பேன், அல்லது இப்படிப்பட்ட வேலை செய்யக்கூடியவர்களாக இருந்தால்தான் நான் திருமணம் முடிப்பேன், அல்லது இவ்வளவு படிப்பை முடித்திருக்க வேண்டும் அப்பதான் நான் அந்த பெண்ணை திருமணம் முடிப்பேன். இப்படியெல்லாம் வரம்பு வரை நாங்கள் போடுகின்றோம், இவ்வளவு கண்டிஷன் போடுகின்றோம் அல்லவா? ஆனால் நம்மளுடைய கண்டிஷன் இதெல்லாம் நம்மளுடைய போடக்கூடிய இதெல்லாம் நிபந்தனை மார்க்கத்திற்காக போடுகின்றோமா என்று கேட்டால் கிடையாது. என்னைக்காவது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த பெண்ணுடைய ஒழுக்கத்தை பற்றி அவர்களுடைய தோழர்கள் எனக்கு தவறாக சொன்னார்கள், தவறான ஒரு விஷயத்தை சொன்னார்கள், அதனால இதை நீங்க எனக்கு இன்னும் ஆராய்ச்சி செய்யணும், அந்த பெண் மீது எனக்கு திருப்தி கிடையாது, மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அந்த பெண்ணு இன்னும் முழுமையாக வரவில்லை என்ற காரணத்திற்காக அந்த பெண்ணை நான் திருமணம் முடிக்க மாட்டேன் என்று காரணத்திற்காக மறுத்த ஆண்கள் எத்தனை பேர்? மறுக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். என்ன காரணம் சொல்லுவோம்? காரணம் என்ன சொல்லுவோம்? அந்த பெண்ணுடைய அழகு இல்லை, அந்த பெண்ணுக்கு அழகு குறைவா இருக்குது, அந்த பெண்ணுக்கு ஹைட்டு கம்மியா இருக்குது, அந்த பெண்ணு கொஞ்சம் குண்டா இருக்காங்க, அந்த பெண்ணு குடும்ப வாழ்க்கை இல்லாம கணவன் பெற்றோர்கள் இல்லாம இருக்காங்க, அனாதையா இருக்காங்க, அல்லது அந்த பெண்ணு ஊர் கிராமத்துல சேர்ந்தவங்களா இருக்காங்க, அந்த பெண்ணுக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியல, அந்த பெண்ணுக்கு சின்ன பிள்ளைத்தனமா இருக்குது, வீட்டு சமாளிக்கக்கூடிய அந்த தன்மை இன்னும் வரல. இது எல்லாம் காரணத்தை காட்டி நாங்கள் அந்த பெண்ணை மறுக்கின்றோம். இன்னைக்காவது மறுக்கக்கூடிய காரணம் நியாயமாக சரியாக அந்த பெண் என்னுடைய பிள்ளையை பார்க்க முடியாத அளவுக்கு அந்த பெண் இன்னும் வரவில்லை, அந்த பெண் என்னை பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு மார்க்கம் இல்லை, அந்த பெண் என்னையும் என்னுடைய பெற்றோர்களும் சரியாக பார்ப்பதற்கு ஒரு மார்க்கம் இன்னும் வரவில்லை, அந்த பெண் பெரியவர்களிடம் பேசக்கூடிய ஒழுக்கம் அந்த மார்க்கம் இன்னும் வரவில்லை, அதற்காக நான் மறுக்கின்றேன் என்று எத்தனை ஆண்கள் இருக்கிறார்கள் என்று கேட்டால் கிடையாது. அதனால்தான் திருமணமாகி இத்தனை வருடம் கழித்தும் நம்மளுடைய மனைவி நம்மை பார்த்து பேச்சை உயர்த்தி பேசக்கூடிய நிலைமை மாறிவிட்டது. நல்ல சாலிஹான பெண்களாக இருந்தார்கள் என்ன செய்வார்கள்? யாராக இருந்தாலும் எங்க இருந்தாலும் சரி தன்னுடைய கணவனுடைய சத்தத்தை உயர்த்தி பேச மாட்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை பாருங்கள், எவ்வளவு அழகிய முன்மாதிரி. ரசூலுல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கை பாருங்கள், ஒரு பெண்ணை திருமணம் முடித்தார்கள். அந்த பெண் எத்தனை வயது? தன்னை விட 15 வயது அதிகமாக வயதுள்ளவர்கள். இன்னொரு பெண்ணையும் திருமணம் முடித்தார்கள், தன்னை விட 50 வருடம் குறைவானவர்கள். ஒன்னு மிகவும் சிறிய பெண், இன்னொன்று அல்லாஹ்வின் தூதர் தன்னை விட 15 வயது அதிகமாக மூத்தவர்கள். இந்த 2 திருமணத்திலும் நீங்கள் நல்ல உற்று கவனித்து பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 2 பெண்களையும் அந்த 2 மனைவிமார்களையும் எப்படி அணுகினார்கள், எப்படி அவர்களோடு குடும்பத்தை வாழ்ந்தார்கள், அந்த பெண்களை எப்படி முஹப்பத் செய்தார்கள், இஸ்லாத்தில் என்னென்ன விஷயங்கள் எப்படியெல்லாம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். அப்ப நல்ல சாலிஹான பெண்களை உருவாக்குவதற்கு நாமும் ஒரு காரணமாக இருக்கும். எப்போது? அந்த பெண்களை மார்க்கத்தை பார்த்து நாங்கள் திருமணம் முடித்தால்தான் நாமும் சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு அறிவுரையில் பயன் கிடைக்கும். மார்க்கமே இல்லாத பெண்ணை திருமணம் முடித்து நாம தொழுங்க, துவா செய்யுங்க, குர்ஆன் படிங்கன்னு சொன்னா என்ன ஆகும்? பாப்போம், என்னால முடியல, வயிறு வலிக்குது, கால் வலிக்குது என்ற சில காரணத்தினால கடமையான தொழுகையை விடக்கூடிய பல பெண்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்ப இதுக்கு எல்லாம் என்ன காரணம்? ஆரம்பத்திலிருந்து அவர்கள் மார்க்கம் இல்லாமதால் தான் வளர்ந்திருக்கிறார்கள்.
நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? மார்க்கமுள்ள பெண்களை பார்க்க வேண்டும், மார்க்கமுள்ள பெண்களை திருமணம் முடிக்க வேண்டும். இதற்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன தெரியுமா? நம்மளுடைய பிள்ளைகளை நல்ல வளர்ப்பு கிடைக்கும். ஏனென்று சொன்னால் நம்மளுடைய பிள்ளைகளை, வரக்கூடிய பிள்ளைகளை வளர்க்கக்கூடியவர்கள் யார்? அந்த மார்க்கமுள்ள பெண்ணு தான் வளர்ப்பார்கள். மார்க்கம் இல்லாத ஒரு பெண்ணை நாங்கள் திருமணம் முடித்தால் என்னுடைய பிள்ளைக்கு குர்ஆனுக்கு பதிலாக ஒரு டான்ஸ் பாட்டி வீடியோ தான் காமிச்சு கொடுப்பாங்க. இதான் இன்னைக்கு நடக்கிறது. இன்னைக்கு என்னைக்காவது ஒரு சிறிய பிள்ளையை தூங்க வைப்பதற்காக குர்ஆன் சில வசனங்கள், சில கிராத்துகள் கேட்டு தூங்க வைக்கக்கூடிய ஏதாவது ஒரு சம்பவம் பார்த்திருப்போம். இல்ல மாஷா அல்லாஹ், விரல் விட்டுனலாம், அவ்வளவுதான் நம்மளுடைய கண்கள்ல தெரியும் இல்லையா? குர்ஆனை கேட்டு விட்டு நம்மளுடைய சிறிய பிள்ளைகளை, கை குழந்தையை தூங்க வைப்பதற்காக குர்ஆனை ஓதியோ அல்லது குர்ஆனை கேட்க வைத்து அவரை தூங்க வைப்பதற்காக நாங்கள் முயற்சி எடுக்கின்றோமா என்று பார்த்தால் கிடையவே கிடையாது. அல்லது வாயால சொல்லக்கூடிய வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லலாம், எவ்வளவு நன்மை கிடைக்கும். அந்த பிள்ளையுடைய சிறிய வயதிலிருந்து அந்த வார்த்தை அவ்வளவு ஆழமாக மனதில் பதியும். ஆனால் நம்ம என்ன செய்யறோம்? ஆறாரீரோ இருரோன்னு பாடிக்கிட்டு இருக்கும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று வார்த்தையோடு அந்த பிள்ளையை வளர்த்தால் அந்த பிள்ளையுடைய உள்ளத்தில் அல்லாஹுடைய பயம், அல்லாஹுடைய அந்த அச்சம், அல்லாஹுடைய அந்த உணர்வு, இந்த மார்க்கத்தின் பக்கம் அந்த மார்க்க பற்று, இதெல்லாம் அதிகரிக்கும். அதனால்தான் இன்று பார்க்கின்றோம், மார்க்கம் இல்லாத விஷயங்களில் இன்று பிள்ளைகள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதுக்கு மிகப்பெரிய காரணம் இந்த சரியான வளர்ப்பு இல்லாததின் காரணமாக தான். அந்த சரியான வளர்ப்பு யார் கொடுக்கவில்லை? அந்த சிறந்த தாய், அந்த தாய் தான் கொடுக்கவில்லை. சிறந்த தாயாக இருந்திருந்தாங்க என்று சொன்னால் நல்ல வளர்ப்பு கொடுத்திருப்பார், மார்க்கத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை பின்பற்றி இருப்பாங்க. அதனால்தான் இன்னைக்கு என்ன செய்யறாங்க? மார்க்கம் சம்பந்தப்படாத விஷயங்களில் ஈடுபட்டு இன்னைக்கு ஒரு ஃபத்வாவை கேட்கக்கூடிய நிலைமை மாறிவிட்டது. என்ன ஃபத்வா? மார்க்கம் சம்பந்தப்படாத ஷிர்கான விஷயங்கள், இதெல்லாம் செய்யலாமா என்று கேட்கிறார்கள். மேரி கிறிஸ்மஸ் வரக்கூடிய நாட்கள்ல பார்த்தோம், மேரி கிறிஸ்மஸ் என்று சொல்லிவிட்டு இதை சொல்லலாமா? சிறிய பிள்ளைகள், நம்மளுடைய கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள், முஸ்லிம்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய விஷயம், இதெல்லாம் நம்மளுடைய ஸ்டேட்டஸ்ல பகிர்ந்து நம்மளுடைய நண்பர்கள்ட்ட சொல்லி பேஸ்புக்ல போட்டு இதெல்லாம் என்ன செய்கின்றோம்? இந்த ஹராமான விஷயத்தை, ஷிர்கான விஷயத்தை சொல்லுகின்றோம். ஆனா தடுப்பதற்கு அந்த வீட்டில் எந்த தந்தையும் எந்த தாயும் தடுப்பதில்லை. சிறந்த மனைவியாக, சிறந்த தாயாக இருந்து நல்ல சாலிஹான முஸ்லிமாக இருந்திருந்தாங்க என்று சொன்னால், ஒரு நல்ல பொக்கிஷம் நமக்கு கிடைத்திருந்தால் அந்த நேரத்தில் தாய் தடுத்திருப்பாங்க. நான் எது செய்தாலும் சரி அல்லாஹுக்கு இணை வைக்க கூடாது அப்படின்னு அந்த விஷயத்தை ஆழமாக பதிந்திருப்பார்கள். இதெல்லாம் ஒரு ஃபத்வா கேட்கக்கூடிய விஷயமா? அல்லாஹுக்கு ஷிர்க் வைக்கக்கூடிய ஒரு வார்த்தை, அதை நாங்கள் ஃபத்வாவாக கேட்கின்றோம். இதையெல்லாம் சொல்லலாமா? அல்லாஹுக்கு பிள்ளை என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, அல்லாஹ் பிள்ளை பெற்றெடுத்து விட்டான் என்று சொல்லக்கூடிய வார்த்தை, அதில் சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம், அதில் நாங்கள் பங்கேற்றுக் கொள்கின்றோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சிறிது நேரம் யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், எவர் ஒருவர் ஒரு பாவத்தை கண்டு தன்னுடைய நாவால், தன்னுடைய கையால் தடுக்க வேண்டும். எவருக்கு அதையும் முடியவில்லையோ, தன்னை விட அதிகமாக உயர்ந்த ஒரு பலசாலியாக இருக்கிறார், கையால தடுக்க முடியல, பெரிய பாவம் நடக்குது, வாயால சொல்லி தடுக்கலாம். தன்னுடைய வாயால் அதை தடுக்க முடியல, அல்லாஹ்வின் தூதர் கடைசியாக சொன்னார்கள், தன்னுடைய உள்ளத்தால் அதை வெறுத்து அந்த இடத்துல அந்த நகர்ந்து செல்லுங்க. இது ஈமானிலே பலகீனமானது. சிறிது நேரம் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் சொன்ன அந்த பலகீனமான ஈமான் இருக்குது, அந்த மூன்றாவது நிலை, அந்த நிலைக்கும் நம்மளுடைய பிள்ளையும் இன்னும் வரவில்லை, அந்த நிலைக்கும் இன்னும் வரல. ஒரு தவறான குஃப்ரான வார்த்தை சொல்லக்கூடிய நிலைமை வந்து விட்டது. அதை வெறுக்காமல் இருக்கின்றோம், அதை நாமும் சொல்லி சந்தோஷப்படுகின்றோம். எப்படிப்பட்ட சூழ்நிலை மாறிவிட்டது இந்த முஸ்லிம் சமுதாயத்தில். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இதெல்லாம் இமாம் சாபு, உலமாக்கல், இவர்களுடைய கடமையை தாண்டி பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நம்மளுடைய கடமை.
ஒரு தாயாக இருக்கக்கூடிய என்னுடைய கடமை என்னுடைய பிள்ளையை சரியாக வளர்க்க வேண்டும். ஷிர்க்கை விட்டு எப்படியாவது விலகி இருப்பதற்கு என்னுடைய முழு முயற்சி கொடுக்க வேண்டும். படிப்பதற்கு அவ்வளவு செலவு செய்கின்றோம், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வருஷத்துல செலவு செய்கின்றோம். என்னுடைய பையனுடைய என்னுடைய பொண்ணுடைய என்னுடைய பிள்ளையுடைய ஈமானுக்காக எத்தனை ஆயிரம் செலவு செய்திருப்போம். எவ்வளவு செலவு செய்திருந்தாலும் பரவாயில்லை, என்னுடைய பிள்ளைக்கு நல்ல மார்க்கம் வர வேண்டும் என்று முயற்சித்த எத்தனை பெற்றோர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, பெரியோர்களே, நாளைய மறுமையில் நமக்கு சொர்க்கத்தை பெற்று தரக்கூடிய இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு அமல் என்று சொன்னால் அதுதான் தக்வா, அதுதான் ஈமான். அந்த ஈமானை சரியாக நம்மளுடைய வரக்கூடிய சந்ததிகளுக்கு சொல்லக்கூடிய ஒரு கடமை நம்மை சார்ந்த நம்மை போல இருக்கக்கூடிய முஸ்லிமான ஆண்கள், பெண்கள், பெற்றோர்கள் மீது இருக்கிறது. இதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. இன்று நாங்கள் பல்வேறு பிரச்சனைகளை, சூழ்நிலைகளை, ஃபித்னாக்களை, குழப்பங்களை பார்க்கின்றோம். இதை விட்டு நம்மளுடைய பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் அதற்காக முயற்சி எடுக்க வேண்டும். நல்ல சாலிஹான பெண்ணாக இருக்கக்கூடிய நான் இந்த மாதிரி விஷயங்கள் என்னுடைய பிள்ளைகள் இந்த உலகத்துடைய ஃபித்னாக்கள் இருந்து காப்பாற்றுவதற்காக நான் மிகப்பெரிய ஒரு பங்காளியாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரஹ்மான் நம் அனைவருக்கும் அதற்கான வாக்கியத்தை தந்த அருள் புரிவானாக. ஆமீன். வஅகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வலிசாயிரில் முஸ்லிமீன் மின் குல்லி தம்பின் ஃபஸ்தக்ஃபிரு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. فقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان الحميد بعد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. بسم الله الرحمن الرحيم. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم والله يستجيب لكم والله يعلم ما تصفون. عباد الله قيموا الصلاة.